மதுரையில் பெண்கள் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆசிரியர்கள் இருவர் உயிரிழந்த விவகாரத்தில் விடுதி உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். தீ விபத்துக்குள்ளான கட்டிடத்தை இடிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கட்ராபாளையம் தெருவில் இயங்கி வந்த விசாகா விடுதியில் ஃப்ரிட்ஜ் வெடித்ததால் ஏற்பட்ட தீ விபத்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பரிமளா, சரண்யா ஆகிய இரு ஆசிரியைகள் உயிரிழந்தனர். விடுதி காப்பாளர் புஷ்பா தீ காயங்களுடனும், செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகியோர் மூச்சு திணறல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தின் போது சிக்கிக் கொண்ட மாணவி ஜனனி சக மாணவருக்கு செல்போனில் உதவி கேட்டு கதறிய ஆடியோ வெளியாகி கேட்போரை கலங்க வைத்தது. இந்த விபத்திற்கு மாநகராட்சியின் அலட்சியமும் மாவட்ட நிர்வாகத்தின் கவனமின்மையே காரணம் என தெரிய வந்துள்ளது. அதாவது ராஜகோபால் என்பவருக்கு சொந்தமான இந்த கட்டடத்தை குத்தகைக்கு எடுத்து விசாகன் ஜெகதீசன் என்ற மருத்துவர் கிளினிக் நடத்துவதாக கூறி அனுமதி பெற்று பல ஆண்டுகளாக மகளிர் விடுதி நடத்தி வந்துள்ளார். 20 பேர் தங்கும் வசதி உள்ள இந்த இடத்தில் 40ற்கும் மேற்பட்ட நபர்களை தங்க வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இருக்காது, சாப்பிட்றதுக்கே விருப்பம் இல்லாத மாதிரி. மதியம் சாப்பாடு தரணும்னா அவ்வளோ ஸ்மெல்லு வரும், அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பாடு. அதே மாதிரி பாத்ரூம் நீட்டாவே இருக்காது, தண்ணி வரவே வராது. ஒரு சில குளிக்காம பல்லு விளக்காம காலேஜ் போவோம். மதுரை மாநகராட்சியில் உள்ள ஆபத்தான கட்டடங்களை இடிக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு அக்டோபரில் மாநகராட்சி சார்பில் இந்த விடுதிக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தை நேரில் ஆய்வு செய்ய வந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் நோட்டீஸ் அனுப்பிய பின்னும் ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதாக ஆட்சியர் சங்கீதா விளக்கமளித்தார். இது குறித்து விசாரித்த போது அந்த நீதிமன்ற வழக்கு மாநகராட்சி அளித்த நோட்டீஸுக்கு எதிரானது அல்ல என்பதும், அது கட்டட உரிமையாளருக்கும் குத்தகைக்கு எடுத்த நபருக்கும் இடையிலான வழக்கு என்பதும் தெரிய வந்தது. எனவே மாநகராட்சி நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் எடுக்காமல் இருந்துள்ளது. விடுதி உரிய அனுமதி பெறாமல் இயங்கி வந்ததை மாவட்ட சமூக நலத்துறை கவனிக்காமல் விட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. விபத்தில் இருந்து மீட்கப்பட்டு அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த மாணவிகளை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விபத்தில் எரிந்த சான்றிதழ்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். என்னன்னா விதிமீறல் இருந்துச்சு, அதில் எதை திருப்பியிருக்க முடியும் என்னன்றது கண்டு ஆராய்ந்து அதற்கு முழு ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை போலீஸ்லையும் கலெக்டர் லெவலிலும் கமிஷனர் லெவலிலும் எடுக்கப்படும். இதேபோன்று விடுதியில் இருந்து மீட்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை முறையாக ஆய்வு நடத்தியிருந்தால் இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கும் என்று கூறினார். இந்நிலையில் தீ விபத்து தொடர்பாக விடுதி உரிமையாளரான விசாகன் ஜெகதீசனின் தாய் இன்பா, காப்பாளர் புஷ்பா ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து திடீர் நகர் காவல்துறையினர் இன்பாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தீ விபத்து நடைபெற்ற கட்டடத்தை இடிக்க முடிவு செய்துள்ளதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர்.